15 புள்ளி, சந்து புள்ளி, 8ல நிறுத்துற மாரி ஒரு சூப்பரான கலர்ஃபுல் கோலம் தான். நம்ம 3 புள்ளியில நீங்க கோடு போடுற மாரி போட்டாலும் சரி, இல்ல ஒவ்வொரு புள்ளியும் இந்த மாரி வளைச்சு விட்டு நம்ம கோட்ட போட்டோம்னா, இந்த பூ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வரும். உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ, அந்த மாதிரி பூ மாரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டார் பூவ நம்ம ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ல போடுறப்ப, கோலமே ரொம்ப கலர்ஃபுல்லா, அட்ராக்டிவா மாறும். இன்னைக்கு வந்து நான் இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பூவா தான் போட்டு காட்ட போறேன். லைட்டா வளைச்சு விட்டு, அழகா இந்த மாரி பூ சிம்பிள் மாரி எல்லாத்தையுமே வரைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல பிகினர்ஸ் போடக்கூடிய ஈஸியான கோலங்கள், யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், பூஜா டிப்ஸ், டைலரிங் டிப்ஸ்னு எல்லாமே சேனல்ல இருக்கு. மறக்காம எல்லாமே சேனல்ல செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தினைக்கும் வீடியோ வரும். இப்போ இந்த பூவை வந்து நம்ம எல்லாமே வரைஞ்சு விட்டுட்டு நம்ம பிளைனா கலர் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை இதுக்குள்ள வந்து ஒரு சின்ன அரும்பு மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு தனி கலர் கொடுத்தும் கொடுக்கலாம். இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடிங்கில் கொடுக்குற மாதிரி டபுள் கலராக கொடுக்க போகிறேன். இப்போ இந்த பூவை எல்லாமே நம்ம வரைஞ்சி விட்டுட்டு நடுவில் வந்து நம்ம ஒரு சின்னதாக கோடு மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ளைனாக இந்த மாதிரி கோடோடு விடுறதுனால விட்டுக்கலாம். நான் வந்து இந்த கோட்டுக்கு வந்து தனித்தனியாக 2த்துக்கு 2 கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த மாதிரி டபுள் கலராக கொடுத்து கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சேனலில் படிக்கோலம் எப்படி ஈஸியாக போடுறது, வீட்டில் 40 விதமான கலர் எப்படி ரெடி பண்ணுறது, வீட்டில் செம்மண் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சேனலில் இருக்குது. கோலம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் வந்து வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருளை வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இருக்குது. வேணுன்றவங்க சேனலில் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ கலர் கொடுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து டார்க் ப்ளூ கலர் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கத்துக்கு டார்க் ஆரஞ்சு கலர் 2 கலரும் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் டெய்லி போடுற சார்ட்ஸில் கோலங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோவும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன். என்னை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் பூவை வந்து ரெடி பண்ணணும்ல. உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ, என்ன மாடலில் வேணுமோ, நீங்கள் எப்பவும் போடுற மாதிரி இந்த பூவை வந்து ஈஸியாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கலரும் கொடுத்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி நான் வந்து கொஞ்சம் டார்க் பிங்க் கலர் வச்சுட்டு அதுக்குள்ளே எல்லோ கலர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த கோலம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நம்ம வெள்ளிக்கிழமை இல்லை விசேஷ நாள் இல்லை மார்கழி மாதம்லாம் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக ஈஸியாக இருக்கும். கலர்ஃபுல்லாகவும் அழகாக இருக்கும். வாசலே மங்களகரமாக இருக்கும். இப்போ கீழே 3 புள்ளி மேலே 3 புள்ளி விட்டுட்டு சென்டரில் இருக்க 3 புள்ளிக்கு லைன்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று கண்டினியூஷன் ஆகிற மாதிரி அப்படியே வளைச்சி விட்டுட்டு ஸ்வெஸ்டிக் மாதிரி ஒரு பூ சிம்பிள் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே சின்ன சின்ன அரும்பு மாதிரி போட்டுட்டு அதுக்கும் 2 கலர் வித்தியாசமாக கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் உள்ளே கொடுத்துட்டு அதுக்கு அவுட்டரில் வந்து ரெட் கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து நம்ம எல்லோ கலரை வந்து பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடுறப்ப கோலம் நல்லா அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரிய கோலமாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம கோலத்தை ஹைலைட் பண்ணுறப்ப அந்த கோலம் போடுறதும் ஈஸி, நம்மளுக்கு பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சைடில் இருக்கிற இந்த 2 புள்ளியை இந்த மாதிரி அழகாக வளைச்சி விளக்கு சிம்பிள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு புள்ளி எதுவுமே குழப்பாது. தெளிவாக கீழே 2 மேலே 3 அதுக்கு மேலே தீபம் எரியறதுக்கு 3ன்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வரைஞ்சி எடுத்துகிட்டு நீங்கள் விளக்குக்கு எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து உள்ளே தீபம் எரியிற மாதிரியும் கீழே வந்து சின்னதாக வளைச்சிட்டு ஒரு சிம்பிள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி லைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். எப்படி வேணுமாலும் விளக்கை வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே தீபத்துக்கு வந்து தனியாக வயலட் கலர் ஹைலைட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து தீபம் எரியறதுக்கு வந்து எல்லோ கலரும் அதுக்குள்ளே சின்னதாக எரியறதுக்கு வந்து ரெட் கலரும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சேம் கலர் கோலம் ஃபுல்லாகவே கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கணுன்னாலும் நம்மளோட விருப்பம் தான் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி விளக்கையும் வந்து அகலமாக போடுறது இல்லை ஸ்ட்ரைட்டாக போடுறது இல்லை என்ன மாதிரி போடணுமோ அந்த மாதிரி போட்டு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஓரங்களில் இந்த மாதிரி தீபம் எரியிற மாதிரி சின்ன சின்ன அரும்புகள் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்மளுக்கு நல்லா அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும் தீபமே எரியிற மாதிரி. இப்போ எல்லாமே ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம தீபத்தையும் அந்த பக்கத்தில் இருக்கிற பூவையும் அப்படியே ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆன மாதிரி அழகாக இருக்கும். அவுட்டரில் நம்ம செம்மண் ஏதாவது கொடுக்கறதுக்கும் இல்லை அவுட்லைன் வரைகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற டாட்டை அப்படியே நம்ம சின்னதாக இந்த மாதிரி சிம்பிள் மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு நடுவில் கோடு போட்டுட்டு உள்ளே வந்து ஒரு சின்னதாக மொட்டு மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் லைன்ஸ் போட்டதுனால ஒரு கலர்னாலும் கொடுக்கலாம் இல்லை டபுள் கலர்னாலும் கொடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச பூக்கு டபுள் கலர் கொடுத்தனால நான் இந்த பாயிண்ட்டுக்கும் வந்து டபுள் கலராகவே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இதுக்கும் வந்து நான் டபுள் கலர் கொடுத்துருக்கேன். இதையும் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ புதுசாக வரைஞ்ச இந்த சிம்பிளுக்கு வந்து 2 பக்கத்துக்கு 2 டார்க் கலராக கொடுத்து ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மொட்டு மாதிரி போட்டதுக்கும் வந்து 3வது கலராக ஒரு வித்தியாசமான கலர் கொடுத்துருக்கேன், பிங்க் கலர். உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா லைன்ஸ் கூட போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான்.
இப்போ பாருங்கள், கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சின்ன சின்ன ஐட்டமாக நம்ம வந்து சிம்பிளாக போடக்கூடியதை வச்சு ஒரு சூப்பரான கோலம் அழகாக மேக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த பூவுக்கும் உள்ளேயும் வந்து சின்னதாக ஒரு கேப் இருக்குது இல்லையா, அங்கே வந்து நம்ம கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை செம்மண் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி ப்ளைனானாலும் விட்டுருங்க, அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ ஓரங்களில் லாஸ்ட்டாக வந்து நான் செம்மண் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓவராலாக இந்த கோலம் பார்க்க எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.